Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Arun Events presents Ilayaraja Story Live in Concert in Namma Chennai on July 14. Book your tickets on Paytm Insiders now. ஹரஹர மகாதேவ சரணம் சரணம் நித்யானந்த சாமி நீங்க வரணும் வரணும். அவர் எப்பப்ப அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவாரோ, மக்கள் முன்னாடி பேசுவாரோ, அப்ப ஃபுல்லாமே அந்த பாட்டு தான் என்ட்ரியா. திருவண்ணாமலையினில பிறந்த செல்ல புள்ள, ஜனவரி மாசத்துல உதித்த தங்க புள்ள. ரெக்கார்டு தேய தேய அந்த பாட்டு போட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாரு. ஃபோன் பண்ணி இப்போ காலைல நேற்று விருது கொடுத்தாங்க. காலைல ஃபோன் பண்ணா மாமா என்ன கூட்டி போயிருந்தாங்க. அவங்க பேசுறதுங்க நம்ப பண்ணல, கிண்டல் பண்றானா. ஐயா நான் செவனேன் விருது கூட்டு கொடுக்குறாங்க. நான் அதான் சொல்றேன், சந்தோஷப்படுறதா இல்லை யோசிக்கிறதா அப்படி விட்டுறது. எப்போ உங்களை பார்க்க எங்கே இருக்கீங்க, இல்லை ஊர் கைலாசம் எங்கனக்குள்ள இருக்குது. அவரை பார்த்தவொன்னே ஏதோ ஒன்று நம்ம தோணும். ஒருத்தர் என்னன்னா மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளைன்றியான், ஒருத்தர் ஆளாத்தி திட்ட காமிக்கிறான். இப்போ தயாராகிக்கிங்கன்னாங்க. அதை பெருசுப்படுத்த வேணாம். விருதுகள் வாங்குற அளவுக்கு நான் பெரிய இல்லை. நான் கருப்புன்னு தான் நினைச்சேன். என்னோட கருப்பானவங்க நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அதுக்கு தான் கேட்டேன் பாட்டுலேயே. 48 நிமிஷம் பேசினார் அவரே. ஆமாம், வீடியோ இருக்கு. சும்மா செவனேன்னு இருந்தேன்ப்பா. அங்கேருந்து இங்கே வரட்டி விட்டேன், இங்கேருந்து அங்கே துரத்தி விட்டேன். பாலண்ணா வணக்கண்ணா. சரணாண்ணே வணக்கண்ணே. நான் கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கைலாசால இருந்து நித்யானந்தா அவர்களே கைலாச சரஸ்வதி அந்த பட்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பெஷல் பாட்டோடவே ஆரம்பிச்சிடலாமா? எஸ். திருட்டு பயல அவ திருடி போயிட்டா, வரட்டு நெஞ்ச அவ வருடி போயிட்டா, 10 துணு பக்கத்தில் பாலைசு வாங்கி பக்குவமா 2 பேரும் மாத்தி கடிச்சோம். மக்க கலங்குதப்பா, மடி பிடிச்சி இழுக்குதப்பா, நாடு கலங்குதப்பா, நாட்டு மக்க தவிக்குதப்பா, ஏச்சிலுக்கு சிப்பா ஊஞ்சலாடுது, என் மஞ்ச குருவி ஊஞ்சலாடுது. ஆனால் இப்போ இந்த விருது இதை பற்றி சொல்லுங்கண்ணா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஈவன் நீங்கள் அந்த வீடியோ காலில் நித்யானந்தா அவரே பேசியிருந்தார். எப்படி நடந்தது, என்னெல்லாம் பேசினார் அதில்? இந்த மாதிரி என் பேர் இயற்பேர் நந்தபாலமுருகன். அதை சொல்லி முழுசாவே நந்தபாலமுருகன். இந்த மாதிரி அவரை பற்றி பாடின பாடல், அந்த பாடலை சொல்லி அவர் எப்பப்போ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவாரோ, மக்கள் முன்னாடி பேசுவாரோ, அப்போ ஃபுல்லாமே அந்த பாட்டு தான் என்ட்ரி சாங்கே அந்த சாங் தான். ரெக்கார்டு தேய தேய அந்த பாட்டு போட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டார். அவர் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நித்யானந்தா அவர்களோட அந்த ஓப்பனிங் சாங்கே அதுதான், அந்த சாங் தான். சும்மா 2 வரி எங்களுக்காக பாடுங்க. ஹரஹர மகாதேவ சரணம் சரணம் நித்யானந்தா சாமி நீங்க வரணும் வரணும். ஹரஹர மகாதேவ சரணம் சரணம் நித்யானந்தா சாமி நீங்க வரணும் வரணும். சாமி திருவண்ணாமலையினில பிறந்த செல்ல புள்ள, ஜனவரி மாசத்துல உதித்த தங்க புள்ள அப்படின்ற அவருடைய வரலாறு. அப்படி வரிசையா இந்த பாட்டு ரெகுலராகவே அங்கே ஒலிக்கக்கூடிய பாடல். ஆனால் இப்போ நித்யானந்தா எங்கே இருக்காரு, கைலாசா எங்கே இருக்குது, இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் கடந்து ஒரு அங்கீகாரம் அவர்கிட்ட இருந்து அப்படிங்கும்போது, நீங்கள் அந்த வீடியோ காலில் பேசும்போது நீங்கள் பேசுனீங்களா அவர் கூட? இல்லை, அவர் பேசுகிறத கேட்டேன். அவர் கிட்டத்தட்ட ஜூம் மீட்டிங்கில் ஒரு 30 பேர் இருந்தாங்க. நான் ப்ரோக்ராமில் இருந்தேன். நைட்டு கரெக்டாக ஒரு 8 மணி 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புத்தாண்டு நாளில், நம்ம தமிழ் புத்தாண்டில் ஒரு 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் உட்காந்துருந்தேன் அந்த இடத்துல. அப்புறம் நான் அவர் ஐயா நான் பேசுகிறத கவனித்தேன். எல்லா பேரும் கவனித்தேன், வாழ்த்துக்கள் தெரிவித்து எனக்கு கவனித்தேன். எல்லா பேரும் பேசுனாங்க, ஆனால் நான் மட்டும் பேசலை. அதில் இல்லை, ஏன் நீங்கள் பேசலை, என்ன காரணம்? ப்ரோக்ராம்னால காரணம், வேறு எந்த காரணம், வேறு எதுவும் இல்லை. ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சிருந்தா என்னெல்லாம் அவர்கிட்ட பேசணும்னு விருப்பப்பட்டீங்க? எப்போ உங்களை பார்க்க எங்கே இருக்கீங்க, இல்லை ஊர் கைலாசம் எங்கனக்குள்ள இருக்குது, எங்கே இருக்குது, அதுதான் உலக கேள்வியே. ஆமாம், நானும் உலகத்தில் தானே இருக்கேன். அதனால் நானும் கேட்குறது தான், உங்களை பார்க்கணுங்க வாங்க. நல்ல மனிதர் ஒன்று. 2வது என்னென்னா, எனக்கு அவங்க நல்லவரோ கெட்டவரோ எல்லா பேரும் சொல்கிறாங்க. அவரோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் இருந்தாலுமே வெளியே நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே, வேறு தாட் இருந்தாலும் அவரை பார்த்தவொன்னே ஏதோ ஒன்று நம்ம தோணும். நம்மளுக்கு விருது கொடுத்தாரு, இதுக்காக அவரை சொல்கிறேன்னு இல்லை, எனக்கு பிடிக்கும். அதனால் அவர்கிட்ட எப்பயும் வருவீங்க அப்படின்னு கேட்டிருப்பேன். வேறு எதுவும் கேட்டிருப்போம். என்ன அடிப்படையிலான விருதுன்னா அது இந்த கிராமியத்துக்காக நம்ம கிராமிய பாடல், பக்தி பாடலில் பார்த்துருக்காங்க. பக்தி பாடல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இது நடந்துடுச்சு. தொடர்ச்சியாகவே 4 மாத காலமாகவே என்கிட்ட கேட்டே இருந்தாங்க. நான் நம்ம இந்த மாதிரி பாடல் சொல்கிறது. இப்போ தயாராகிக்கிங்கன்னாங்க. டமான்னு விருது. நான் நம்ம இதனால் வரைக்கும் நான் விருது நான் வாங்கினதில்லை. மக்கள் கலங்கு தப்பா நான் எழுதி பாடினது தர்மதுரை படத்தில் வாங்கியிருக்கேன். அது சீன் ராமசாமி ஐயா அவரெலாம் வாங்கினேன். அடுத்து 2வது முறையாக லவ் டுடே என்ற திரைப்படத்தில் அது 100 நாள் இது 100 நாள். 3வது நான் பாடின அயோத்தின்ற திரைப்படத்தில் வருகின்ற 19ஆம் தேதி
அதுவுமே 50 நாள் விருது. அதுதான். மற்றபடி நான் விருதுகள் வாங்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. ஒரு தனிப்பட்ட விருதுன்றது இது இதுதான் ஒன்று முதல் தான் முறை. தனிப்பட்ட விருதுன்றது. அது ஒரு சாமி அவங்க கொடுத்துருக்காங்க. என்னை கைத்தட்டினாலே நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன். விருது கொடுத்தாங்கன்னா நான் நன்றி நான் என்ன சொல்கிறேன். இல்லை, அதுதான் சொன்ன மாதிரி ஒரு கலைஞனுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரன்றதும் ஒன்று, கைத்தட்டலும் சரி, ஒரு விருதும் அப்படின்றதும் சரி. கைலாச சரஸ்வதி விருது அப்படின்றது உங்களுக்கு மனதளவில் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது? அவங்க சொன்ன உடனே நான் பெருசாக எதிர்பார்க்கல. அந்த விருதை நான் பெருசாக நினைக்கல. நம்ம பேர் வந்து அவர் சொல்கிறாரு அப்படின்றது எனக்கு சந்தோஷம். அதே போல் அந்த அந்த விருதுக்கு நம்ம இன்னும் நம்ம அந்த லெவலில் வந்திருக்கோமா, இல்லை நம்ம இன்னமும் இன்னும் அதுக்கு வளர்ச்சி இருக்கணுமான்னு தெரில எனக்கு. ஆனால் எனக்கு என்னுடைய கிராமிய கலைக்கு ஒரு கிடைத்த விருதுன்னு தான் சொல்லணும். கிராமத்து பக்தி பாடலுக்கும் கிராமிய கலைஞருக்கும் அப்படிங்கிற அந்த விருது கிடைச்சதுக்கு தான் ஒரு ஒரு பெரிய சொல்லணும். ஒரு பெரிய சந்தோஷங்கள் இல்லை. என்ன சந்தோஷங்கள்லாம், எனக்கு அந்த விருது வாங்கினதோட அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் பேசுனது இப்போ ஓயாமல் யூடியூப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். நந்தபால முருகனாகிய சாமி அவங்களுக்கு நன்றி அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நித்யானந்தா அப்படின்னு நம்ம பேசும்போது இருவேறு கருத்துக்களும் வரும். இப்போ அவரை பிடிக்காதவங்களும் இருக்காங்க, அவர் பிடிச்சவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த விருது உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கும் போது நண்பர்கள் பேசுறது என்னவா இருக்குது, என்னெல்லாம் சொல்கிறாங்க? நம்ம நல்லா வாழ்ந்தாலும் இந்த உலகம் நம்மளை வையும், நல்லா வாழலைனாலும் இந்த உலகம் வையும். 2 தான். ஃபோன் பண்ணி இப்போ காலைல நேற்று விருது கொடுத்தாங்க. காலைல ஃபோன் பண்ணால் மாமா என்னை கூட்டி போயிருந்தாங்க மெசேஜில். சரிப்பா கூப்பிட்றேன்ப்பான்னோம். சந்தோஷமாக தான் எடுத்துக்கிறாங்க. அவங்க பேசுகிறத நம்ப முடியல. நம்ம நண்பர்கள் தான் கிண்டல் பண்ணுறானா, அவன் பேசுகிறானா, கைலாசால இருந்து வந்தது என்னன்னே தெரியல. அவன் இப்போ நம்மளை கிண்டல் பண்ணுறானா என்ன சொல்ல, மாமா என்னை கூட்டி போயிரு மாமா அப்படின்றான். மாமா நல்லா இருக்கு மாமான்றான். கை தட்டுற மாதிரி போட்டு விட்றான். ஒருத்தர் என்னன்னா மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளைன்றான். ஒருத்தர் ஆளாத்தி தட்டை காமிக்கிறான். இருக்கிறான். நான் என்ன செய்ய ஐயா, நான் செவனேன் இருந்து விருது கூப்பிட்றாங்க. நான் அதை வந்து நான் அதான் சொல்கிறேன்ல, அது சந்தோஷப்படுறதா இல்லை யோசிக்கிறதா அப்படி விட்டுறது. ஐயா கிடைச்சதுல நான் கிடைக்குதுங்க அவ்வளோதாங்க. அதை பெருசுப்படுத்த வேணாம், அதை சிறுமைப்படுத்த வேணாம். நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சந்தோஷம். ஆனால் இப்போ அந்த விருதுன்றது ஒரு அறிவிப்பு. இந்த மாதிரி இவருக்கு இந்த விருது நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது, அந்த விருது நேரடியாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்ததா இல்லை அது அறிவிப்பா? அது எப்படி? அறிவிப்பு தான், அவர் கொடுத்துட்றாங்கன்ட்டு. அதாவது இந்த விருது வழங்கப்படுகின்றது புத்தாண்டு நல்ல நாளில் இந்த கலைஞர்களுக்குன்ட்டு நிறையா பேர் அந்த ஜூம் மீட்டிங்லேருந்து ஜப்பான், நான் கருப்புன்னு தான் நினச்சேன். என்னோட கருப்பானவங்க நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. வேற நாட்டில் இருந்து உட்காந்துருந்தாங்க. நான் பார்த்தேன். அதில் நம்ம ஒரு 30-40 பேர் இருந்தாங்க. அதில் உட்காந்துருந்தாங்க ஃபுல்லாமே. அந்த வரிசையில் இருந்தோம். அப்படின்றப்ப ரொம்ப ஒரு யதார்த்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் யாருக்காக இருந்தாலுமே என்ன இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. நித்யானந்தா எங்கே இருக்காரு, கைலாசான்ற ஒரு நாடு இருக்கா, இது எல்லாமே வந்து இன்னும் கேள்வியாக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்ததா? கேட்டுடலாமோ? அதுக்கு தான் கேட்டேன் பாட்டிலே. அரகர மகாதேவ சரணம் சரணம், நித்யானந்தா சாமி நீங்கள் வரணும். என்ன எவ்வளோ நேரம் பேசினார்? நான் உங்ககிட்ட சுமார 48 நிமிஷம் பேசினார் அவரே. ஆமாம், இருக்கு, வீடியோ இருக்கு. ஓகே, என்னெல்லாம் பேசினார் நினைவுல இருக்கிறது? அந்த பாட்டை நான் கேட்காத நாள் கிடையாது. அந்த பாட்டை நான் ஓயாமல் கேட்பேன். ரெக்கார்டே தேஞ்சிருச்சு. இந்த மாதிரி நான் பாடலில் வந்து நான் ரொம்ப பரவச நிலையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இப்போ இந்த கைலாசாலேருந்து நித்யானந்தா அவர்கள்கிட்ட இருந்து ஒரு விருது அப்படிங்கும்போது அவரே ஒரு தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஒரு குற்றவாளிகிட்ட இருந்து ஒரு விருது அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு குற்றவாளியாக இல்லைன்னு எனக்கு தெரியாது. என்னை வந்து பாட சொன்னாங்க, அது வந்து பாடினேன். அந்த பாடல் மூலியமாக ஒரு கலை சார்ந்த ஒரு கலைஞனுக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்தாங்களோ அதை கொடுத்தாங்க. மற்றபடி நான் என்னோடய கலைஞன்ற பட்சத்தில் நான் என்ன பாடணுமோ எழுதி என்ன கொடுக்கணுமோ அதை நான் திருப்தியாக கொடுத்தேன். அவர் குற்றவாளியாக இல்லையான்றது எனக்கு தெரில. ஒரு கலை சார்ந்த நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் நித்யானந்தா மேலே எந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கா? எப்படி? ஒரு மரியாதைத்துவமான அவருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட மீனாட்சி என்னாச்சு ஆனால் எனக்கு ரொம்ப ஓயாமல் கேட்டே இருப்பேன். சும்மா செவனேன்னு இருந்தேன்ப்பா. அங்கேருந்து இங்கே வரட்டி விட்டேன், இங்கேருந்து அங்கே துரத்தி விட்டேன். ஆனால் அவர் பேசுகிறதே ரொம்ப என்ன சொல்கிறது, சந்தோஷ நிலையில் வச்சுக்கலாம், மன நிம்மதியாக வச்சுக்கலாம். ஒரு மனிதனை பேசாமல் இருக்கிறவனை வந்து தூண்டி விடுற ஒரு நிலையாக வச்சுக்கலாம். அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இந்த ஒரு விருது அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ஒரு கலைஞனுக்கு வந்து விருது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், அடையாளம் அப்படின்றது. அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது எங்களுக்கு சந்தோஷம். நிறைவா ஏதாவது ஒரு பாடலோடவே இதை முடிச்சா நல்லாயிருக்கும். துடியான ஆட்டமும் துருதுருக்கும் இசையும் கருங்காலி காவலும் கோல நடுங்கும் பார்வையும் வாடா 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 புழுதி பறக்கத்தான் வீச்சருவா ஏந்திக்கிட்டு விளையாடி வாராரப்பா வெள்ள நல்ல குதிரையில முத்து கருப்பசாமி வாராரப்பா. ரொம்ப அட்டகாசமா இருந்ததுண்ணா. ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நம்மகிட்ட பேசும்போது நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்திருந்தீங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு இன்னும் பல உயரங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும். எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Arun Events presents Ilayaraja's Truly Live in Concert in Namachennai on July 14. Book your tickets on Paytm Insiders now.